என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை இனி ஒருவரும் அழிக்க முடியாது என்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வர போறாரு. உங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வர்ற அளவுக்கு ஆண்டவர் பண்ண போறாரு. உங்களை பார்க்கும்போதே நிறைய பேர் உற்சாகம் அடைகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது எப்படி உற்சாகம் அடைந்தார்களோ இன்னைக்கு நம்ம உற்சாகம் அடைகிறோமோ அதே போல உங்களை பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு உற்சாகம் வர அளவிற்கு ஆண்டவர் உங்களை தைரியசாலியாய் நிறுத்துவாராக, சாதனையாளர்களாய் நிறுத்துவாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. உங்களுக்குள்ளே இருந்து எழும்புகிற அக்கினி, உங்களுக்குள்ளே இருந்து எழும்புகிற அபிஷேகம் அநேகரை பற்றி பிடிக்கும், அநேகருக்குள்ள கொண்டு சேரும், அநேகரை தைரியமாய் நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நான் இந்த பாட்டை பாடும்போது ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, பாடுறவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே இன்னைக்கே போய் ஒப்புரவாயிருங்க, இன்னைக்கே போய் நல்ல மனம் பொருந்துருங்க, இன்னைக்கே மன்னிச்சிருங்க, இன்னைக்கே அந்த வெயிட்டா அந்த கடினமான இருதயத்துல மனிதர்கள் தூக்கி வச்சிருக்கிற அந்த பெரிய அழுத்தம் இருக்குல்ல அதை தூக்கி வீசரடிச்சிருங்க. பரவாயில்ல, இயேசுவை தூசிச்சதை விடையா உங்களை தூசிக்க போறாங்க, இயேசுவை துப்புனதை விடையா உங்களை துப்பிட போறாங்க, இயேசுவின் மேல சொல்லப்பட்டிருக்கிற பழியை விடையா உங்க மேல பழி சுமத்திட போறாங்க, இயேசுவை காயப்படுத்தினதை விடையா உங்களை காயப்படுத்திட போறாங்க, இயேசுவை அவதூறா பேசுனதை விடையா உங்களை அவதூறா பேச வர போறாங்க. இல்ல, எல்லாவற்றையும் சுமந்து எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் தாண்டி என் இயேசு இன்னைக்கு வல்லமை உள்ளவராய் நிற்பாரே ஆனால் அவருடைய பிள்ளையாகிய நான் அவமானத்தை தாண்டுவேன், நிந்தைகளை தாண்டுவேன், சூழ்நிலைகளை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த